வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். இந்தியன் ஆர்மி அக்னிவீர் டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 டே டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்திருக்கக்கூடிய அக்னிவீர் சோல்ஜர், இதில் இருக்கக்கூடிய எல்லா ரேங்குக்குமே சேர்த்து ஒரே வீடியோவாக A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், எந்த மாதிரி ஃபிசிக்கல் இருக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே மொத்தமாக இந்த ஒரே வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததா இதே ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அக்னிவீர் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் உமன் மிலிட்ரி போலீஸ், இந்த 3 போஸ்ட்டுக்குமான சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிடலாம். இது வந்து 2023 வந்தது தான், அந்த கொடுத்த வீடியோ தான். இப்போ நீங்க வந்து இதே கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இப்போவும் அதே ப்ராசஸ் தான், எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாம ஆர்மியோட அப்ளை வீடியோ போடுறது வந்து நம்ம சும்மானாலும் ஃபேக்கா ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி போட முடியாது. ஆதார் நம்பர் இருக்கணும், அந்த ஆதார் நம்பர் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும். ஓகே, நான் மற்ற எக்ஸாமுக்குலாம் சும்மானாலும் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி பண்ணுவேன், கடைசியில் பேமெண்ட் கூட பண்ண மாட்டேன். பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து உங்களை இந்த வீடியோ பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி புது வீடியோ போட்டிருப்பேன். பட் எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னால தான் நான் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது போன வருஷத்துலேருந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதுமானது, கிளியர் ஆயிரும். இது நீங்கள் ஃபிசிக்கல் போகிற டைமில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த எல்லா வீடியோவுமே வந்து ஆர்மி சோல்ஜர் அண்ட் அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க்கும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் தான் இதுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. அதுவும் டென்டேட்டிவா தான் சொல்லியிருக்காங்க, அதாவது உத்தேசமா தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஜூன் மந்த் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஆனா ஜூனுக்கு முன்னால இருக்காது, ஜூனுக்கு அப்புறம் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஜூன் மந்த் 1ஆம் தேதியே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்ம கிட்ட இன்னும் 60 நாளுக்கு மேலேயே டைம் இருக்குது. ஸோ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி நல்ல மார்க் எடுத்து உங்களால செலக்ஷன் ஆக முடியும். ஓகே, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வருஷம் எல்லா கொஸ்டினும் நீங்க தமிழ்லையுமே அட்டன் பண்ணிக்கலாம். அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன், பட் முன்னாலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ தமிழில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்னால 50க்கு 50 கொஸ்டினே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே நமக்கு ஃபேவராக தான் இருக்குது. தமிழில் இருக்கிறது கண்டிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட். ஏன்னா இந்த மாதிரி ஆர்மி செலெக்ஷன்லாம் போகிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் போய்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் CBSE படித்தவங்கலாம் வந்து இந்த மாதிரி ஆர்மி சோல்ஜர் ரேங்குக்கெல்லாம் வந்து நிறைய பேர் ட்ரை பண்றதே கிடையாது. அப்படின்னால இந்த மாதிரி இதுக்குன்னு செலெக்ஷனுக்கு ட்ரை பண்ணக்கூடிய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல அப்டேட். ஓகே, ஸோ தமிழ்ல நீங்க எல்லா கொஸ்டினையுமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இது வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இருந்துச்சு, இப்போ வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்க கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும், தப்பா எழுதுனீங்கன்னா 0 மார்க், அவ்வளவுதான், மைனஸ் ஆகாது. அப்படின்னால நீங்க தைரியமா TNPSC USRB மாதிரி தெரியாத கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் 50 கொஸ்டினுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த 50ல் 40க்கு மேலே போட்டாலே நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுவீங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு மார்க் கிடையாது. இந்த மார்க்கை வச்சு தான் செலெக்ஷன் இருக்க போகுது. ஜிடி ட்ரேட்ஸ்மேன் உமன் மிலிட்ரி போலீஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு மார்க் உண்டு. ஆனால் இந்த டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு மார்க் கிடையாது. இந்த 200 மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சுதான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. பட் பிசிக்கலா பாஸ் ஆகணும். ஓகே, அதனால இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் தான் மெயின். பிசிக்கலும் மெயின் தான், பட் எக்ஸாமை வச்சுதான், அதுல இருக்கிற மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த 50 கொஸ்டின்ல ஜிகேல இருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க, பிசிக்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரில இருந்து 10 கொஸ்டின், மேத்ஸ்ல 15, ரீசனிங்ல 5 கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, இப்போ இதுல மேத்ஸ், ரீசனிங் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கு என்ன இருக்குதோ அதே தான், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அத்தனை தான் கேட்கறாங்க. பட் இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க, ஈஸியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுல என்ன சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேனுக்கும் ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கும் டெக்னிக்கலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இந்த இடத்துல தான். ஓகே, அதுல வந்து உங்களுக்கு ஜிகேல அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க, சயின்ஸ்லயும் கேட்பாங்க.
பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸோட வெயிட்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. 25 கொஷின் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் மட்டுமே வந்து 25 கொஷின் கேட்குறாங்க. ஜிகேவோட அந்த வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. 5 கொஷின் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது, உங்களால் வந்து நான் கொடுத்துருக்க டைம் டேபிளில் அப்படியே ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஜிகேவை ஸ்கிப் பண்ணனா பண்ணிக்கலாம். 5 கொஷின் தான். பட் 5 கொஷின் தான் அசால்ட்டாக இருக்கக்கூடாது, வேணுனே ஸ்கிப் பண்ணக்கூடாது. வேற வழியே இல்லை, எனக்கு வந்து டைம் பத்தலை அப்படிங்கிறவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. மற்றபடி நீங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இதில் ஃபுல் மார்க் கூட எடுக்கிறது பாசிபிள் தான். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னால நம்ம கோர்ஸில் என்ன கொடுத்துருக்குறோமோ அதை எல்லாத்தையும் பாருங்கள். நான் வந்து ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து மேலோட்டமாக பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் டெக்னிக்கலுக்கு படிக்கிறீங்கன்னா சயின்ஸ் வந்து நல்லா டீப்பாகவே நம்ம என்ன டீச் பண்ணியிருக்கிறோமோ அதை அப்படியே பாருங்கள். ஓகே, ஏன்னா இதில் வந்து வெயிட்டேஜ் அதிகம், கொஞ்சம் நல்ல கொஷின் கேட்பாங்க அப்படின்றனால. அதே மாதிரி தான் மேத்ஸ் ரீசனிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங். ஸோ ரீசனிங்கில் 5 கொஷின் தான், ஆனால் நம்பர் ஆஃப் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 5 விட அதிகமாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், அதே மாதிரி பிளட் ரிலேஷன், லெட்டர் சீரீஸ், கோடிங் டிகோடிங், கேலண்டர், கிளாக்கு, அனலாகி, கிளாசிஃபிகேஷன், ரேங்கிங். ஸோ இதில் 5க்கும் அதிகமாக டாபிக் இருக்குது. ஒரு டாபிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்டால் கூட 5 கொஷினோட தாண்டிடும். பட் இதில் எப்படி கேட்பாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. இப்போ ஒரு வாட்டி கிளாக்ல இருந்து கேட்டிருப்பாங்க, அடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. அனலாகி கேட்டிருப்பாங்க, அடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் எடுப்பாங்க இத்தனை டாபிக்ல இருந்து. அதனால நீங்க வந்து இதுல ஏதாச்சும் ஒரு 5 மட்டும் படிச்சுட்டு போறோம்னு போக முடியாது. எல்லா டாப்பிக்கும் பார்த்துக்கோங்க, எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். எல்லாமே நம்ம கோர்ஸ்லயுமே தமிழ்ல டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுல ஒரு சில டாபிக் தவிர எல்லாமே தமிழ்ல இருக்குது. இப்போ லெட்டர் சீரீஸ்னா லெட்டர் தான் இருக்க போகுது, ஏபிசிடி தான் இருக்க போகுது. அதை தமிழ்ல கொடுத்தாலும் ஏபிசிடி தான் கொடுக்க போறோம். அப்படின்னால அதுல உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்பர் சீரீஸ்ல நம்பர் மட்டும் தான் இருக்க போகுது. டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்ல கண்டிப்பா சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம தமிழ்ல கூடிய சீக்கிரமே கொடுத்துருவோம். பிளட் ரிலேஷன் தமிழ்ல இருக்குது. கோடிங் டிகோடிங்குமே வந்து வெறுமனே லெட்டர் தான் இருக்க போகுது. கேலண்டர் தமிழ்ல கொடுத்துருவோம். ஓகே, கேலண்டர், கிளாக், ரேங்கிங் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரமே தமிழ்ல கொடுத்துருவோம். இல்லாட்டியுமே நான் உங்களுக்கு தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்ம கோர்ஸ்ல. அதை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே தமிழ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தமிழ்ல தான் டீச் பண்ணியிருப்பேன். அப்படின்னால உங்களுக்கு வந்து இதை பார்த்தாலுமே வந்து புரியாம இருக்காது. ஓகே, ஸோ அடுத்ததா வந்து மேத்ஸ். ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ்லயுமே உங்களுக்கு 15 கொஸ்டின் கேட்டாலுமே நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் 15 விட அதிகமாக தான் இருக்கும். இதுலயுமே ஒரு சில டாபிக் ஒரு சில நேரம் கேட்பாங்க, ஒரு சில நேரம் கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, அது ஒரு சில நேரம் கேட்பாங்க, ஒரு சில நேரம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரிலாம் நீங்க விட்டுருங்க. ஓகே, இதில் நீங்க வந்து படிக்கணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இதில் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் எப்போவாது சிம்பிளான ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு 150 வீடியோ கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ டைம் கிடையாது அப்படின்னால நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். இது ரொம்ப ரேர் தான் கேட்கறதுக்கு. மற்ற டாபிக்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ, மென்சுரேஷன், எல்சிஎம், HCF, இந்த மாதிரி டாபிக்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ நான் டைம் டேபிள் என்ன கொடுத்துருக்கோனோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஜிகேல 5 கொஸ்டின் கேட்குறாங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அதுவுமே கேட்குறாங்க இப்போல்லாம். ஓகே, ரெண்டு சேர்ந்து 2லேருந்து 3 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. அடுத்து பாலிட்டிக் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. ஜாகிரஃபியுமே வந்து ஜாகிரஃபி கேட்டாலுமே அதுவுமே ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி இருக்கும். ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேல அதை கவர் பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் ஆவது படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் வந்து டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஒரு மாசத்துக்கு 100 கரண்ட் அஃபேர் தான், 100 கொஸ்டின் தான் கொடுத்துருப்பேன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து அதை மட்டும் அந்த ஒரு 10 வீடியோவோ 12 வீடியோ பார்க்கறது ஈஸி தான். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் ஹிஸ்ட்ரி, பாலிட்டியை வந்து நீங்கள் விடணும்னா விட்டுக்கலாம். டைம் இல்லைன்னா சொல்கிறேன், டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கொஸ்டினுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுல இருந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன்ல ஒன்று சூஸ் பண்ணணும். ஜிகேவுமே சிம்பிளா தான் கேட்க போறாங்க. ஸோ நீங்க ஸ்கூல்ல படிச்சது, காலேஜில் படிச்சது, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல படிச்சது, அந்த மாதிரி நிறைய இடத்துல கேள்விப்பட்டது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்போ 4 ஆப்ஷன்ல இருந்து ஒன்று சூஸ் பண்றது ஈஸி தான். நீங்க அந்த அளவுக்கு படிக்காம போனா கூட ஜிகேல 2 கொஸ்டினாவது போட்டுடலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான கிளாஸஸ் வந்து எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 2000க்கு அதிகமான வீடியோஸ் இருக்குது. பிடிஎஃப்பும் 2000க்கு அதிகமா இருக்குது. 1000க்கு அதிகமான பிராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டாபிக்குமே வந்து டாபிக் டெஸ்ட் வந்து இருக்கும்.
இப்போ பர்சன்டேஜ் டாபிக் முடிக்கிறீங்கன்னா அதோட ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் வேற எக்ஸாமில் ஒரு 1500 பேருக்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. அதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான செலெக்ஷன் தான், அதுவே 1000க்கு மேலே இருக்கும். மற்ற எக்ஸாமில் ஒரு 500 பேர்கிட்ட வந்து செலெக்ஷன் ஆயிருப்பாங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், செலெக்ஷன் போஸ்ட்டு, அதே மாதிரி ரயில்வேல வரக்கூடிய எக்ஸாம்ஸுமே வந்து அது இப்போ தான் அதிகமாக நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பல்கான நோட்டிஃபிகேஷன் ரயில்வேல வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்படிங்கிறனால இனிமேல் நம்ம ரயில்வேலையுமே நிறைய ரிசல்ட் கொடுப்போம். அதே மாதிரி அக்னிவீர்லையுமே நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் டெக்னிக்கலில் அந்த அளவுக்கு செலெக்ஷன் ஆகலை. டெக்னிக்கலில் வேகன்சி கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னால அந்த அளவுக்கு நம்ம இதில் கொடுக்கல. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் இருக்கும். பட் எக்ஸ்பிளனேஷன் வந்து தமிழில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எந்த மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருந்தாலும், எதில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்தால் டீச் பண்ணியிருப்போம். எடுத்த உடனே அட்வான்ஸ் லெவலில் கொஸ்டினை கொடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்காது. எப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து டீச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 35க்கும் அதிகமான எக்ஸாம்க்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் வரும், ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் வரும், நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் அக்னிவீரில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3க்குமே எல்லா ரேங்குக்குமான சிலபஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 1 டைம் 1499 பே பண்ணீங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. 3 வருஷத்தில் நீங்கள் வேற எந்த கோர்ஸும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய 90% ஆஃப் த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம கண்டென்ட் கொடுத்துருக்கோம், இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் இல்லைன்னா iOS ஆப் வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் லாகின் பண்ணிட்டு டேரெக்டாக ஆல் இன் ஒன் கோர்ஸில் கூட ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் அக்னிவீர்ங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் ஆர்மிங்கிற ஃபோல்டர் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் டெக்னிக்கலுக்குள்ள அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் இதுக்கான டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். அந்த டைம் டேபிளில் நான் என்ன மாதிரி கொடுத்துருக்கேனோ அந்த மாதிரியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து டெய்லி எவ்வளோ நேரம் கொடுக்கணும்? இப்போ நான் ஃபர்ஸ்ட் எப்படி கொடுத்துருக்கோம்னா நீங்கள் ஜிகேவும் படிக்கிறீங்க, ஸ்ட்ராட்டஜிக்கும் படிக்கிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கிறீங்க, A to Z எல்லாத்தையுமே படிக்கிறீங்க. அப்படி எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு நீங்கள் 7 மணி நேரம் மினிமம் கொடுத்தாகணும் படிக்கிறதுக்கு மட்டுமே. அடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சுக்கிட்டோம்னா 8லேருந்து 8.5 மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அதாவது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் இருக்கக்கூடிய 60 நாளில். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஜிகே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண போறீங்க அப்படின்னா ஜிகேவையும் ஸ்ட்ராட்டஜிக்கையும் ஸ்கிப் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிங்க. ஏன்னா 3யுமே ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கொடுத்தா போதுமானது. ஓகே, பட் நீங்கள் எல்லாத்தையுமே படிங்க. 7 மணி நேரம் அப்படிங்கிறது அதிகம்லாம் கிடையாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லாத்தையுமே படிங்க அப்படிங்கிறத நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ மேத்ஸுக்கு 2 மணி நேரம், ரீசனிங்க்கு 1 மணி நேரம், ரீசனிங் முடிச்சதுக்கப்புறம் தான் ஜிகே ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதுக்கு 2 மணி நேரம். அடுத்ததாக ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஓரளவு படிச்சிருப்பீங்க, அதுக்கு 1 மணி நேரம் டெய்லி கொடுக்கணும். கடைசி 10 நாளில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பீங்க, அதுக்கு 1 மணி நேரம் கொடுத்தா போதுமானது. ஸோ சயின்ஸுக்கான வெயிட்டேஜ் அதிகம், அதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கொடுத்தாகணும். ஓகே, ஸோ இப்போ இதுலேயும் நான் வந்து ரொம்ப டீப்பாக போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். அதாவது நம்ம கோர்ஸில் நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலில் ஒரு சில கண்டென்ட் கொடுத்துருப்போம். ரயில்வே என்டிபிசி லெவலில் ரயில்வே வரக்கூடிய ஏஎல்பி லெவலில் சயின்ஸ்லாம் டீச் பண்ணியிருப்போம். பட் இதுலேயும் அந்த லெவலில் கேட்பாங்க. பட் ஒரு சிலது புரியலை, ஒரு சிலது ரொம்ப லென்த்தான கொஷினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து அவசியம் கிடையாது. மற்ற எக்ஸாம் படிக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். 1-2 புரியலை அப்படின்னா புரியும், லென்த்தாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணனா பண்ணிக்கலாம். அதுக்காக எல்லாத்தையும் பண்ணிடாதீங்க. ஸோ கொஷின் வந்து நீங்கள் மற்ற எக்ஸாமோட கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஈஸியாக தான் இருக்கும். மேத்ஸு, ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஜிகேவுமே வந்து 5 கொஷின் தான், சிம்பிளாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து தான் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை யார் கண்டுபிடிச்சாங்க, முதல்ல இதை பண்ணது யாரு, இந்த இடம் எங்கே இருக்குது, அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ சிம்பிளாக தான் இருக்க போகுது. சயின்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது டெக்னிக்கல் அப்படிங்கிறப்போ சயின்ஸில் கொஞ்சம் நல்ல கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சயின்ஸோட வெயிட்டேஜும் அதிகம். ஸோ சயின்ஸை ரொம்ப டீப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா கொஷினும் நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க, நெகட்டிவ் மார்க் கிடையாது.
இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, டைம் டேபிளில் ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். இப்போ டே 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் வந்து 2 வீடியோ பார்க்கணும். நீங்கள் மேத்ஸுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜில் 7 வீடியோ இருக்கும், அதில் 2 வீடியோ பார்க்கணும். ரீசனிங்கில் லெட்டர் சீரிஸுக்கு 1 வீடியோ தான் இருக்கும், அதை பாருங்கள். சயின்ஸில் ஃபிசிக்ஸில் இருந்து 2 வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கே டெய்லி ஒரு வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 8 வீடியோ கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, 4லேருந்து ஒரு 7 வீடியோவாச்சும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரீசனிங் வந்து 26வது நாளில் முடியுது. 31வது நாள்ல இருந்து உங்களுக்கு வந்து ரீசனிங்க்கு பதிலாக ஜிகே ஆட் ஆயிரும். ஓகே, ஜிகே படிப்பீங்க. ஸோ ஜிகேல பாலிட்டி முடிப்பீங்க. பாலிட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட்லாம் வந்து டைம் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கே படிக்கிறீங்க, இந்த இடத்துல வந்து டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, இதுலேயே உங்களுக்கு ஓரளவு நல்ல மார்க் வந்துடும். மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி படித்ததாக தான் இருக்கும், தெரிஞ்சதாக தான் இருக்கும். அதில் தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்க, மற்றதை வந்து நீங்கள் படிக்க கூட வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்தே இத்தனை கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. அதுக்காக பயாலஜி படிக்க வேண்டாம்னு அவசியம் இல்லை, படிக்கணும் தான். பட் நம்மளுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் மட்டுமே 100 வீடியோ கிட்ட இருக்குது. ஓகே, அதனால நான் வந்து இந்த 60 நாளில் இந்த 100 வீடியோ பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பயாலஜி கடைசியில் டைம் இருந்தால், எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் லேட்டாகி வைக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் பார்த்துக்கோங்க. அதுவும் நம்ம தமிழில் டீச் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே தமிழில் டீச் பண்ணியிருக்கோம். பாலிட்டி ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே தமிழில் கொடுத்துருக்கோம். அப்படின்னால நீங்கள் வந்து டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி படிங்க, ஜாகிரபி படிங்க. ஜாகிரபியில் 2 இருக்கும், 2மே வந்து பாருங்கள். டைம் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா டெஸ்ட் புக் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அக்னிவீருக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, பட் ஓரளவு அதில் டெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டெஸ்ட் புக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது, நீங்கள் அதை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட கிடையாது. ஓகே, அது நார்த் இந்தியன் அவங்களோட ஆப் தான். ஓகே, ஸோ நம்ம கொடுக்கறது கிடையாது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துருப்போம் நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.